எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இந்தியர்கள் வந்து யாராவது துபாயில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துல லூஸ் பண்ணிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க சார்? லாஸ் பண்ணிட்டு. நல்ல நல்ல கேள்வி. அதாவதுமா, கம்பெனி வந்து அங்கே திறக்க வந்த உடனே அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண உடனே அங்கே எல்லாத்துக்குமே all டிபார்ட்மெண்ட் all பேங்க்ஸ் ஆர் லிங்க். அங்கே வந்து அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் துபாயில். நீங்கள் வந்து கம்பெனி திறந்தாவே 10 பேங்க்காரன் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவான். வெல்கம் துபாய், we will provide you கிரெடிட் கார்டு. அவன் கால் பண்ணுவான். அடுத்தது காருக்காரன், சார் உங்களுக்கு வெறும் 1500 டியூவில் பிஎம்டபிள்யூ எடுத்துக்கலாம் சார், அவன் உங்களை சேஸ் பண்ணுவான். தனியார் இன்வெஸ்ட் லோன் கொடுக்குறானே, அவங்க அது மாதிரி நிறையா இருக்கிறாங்க. அவங்க உங்களை பின்தொடருவாங்க. சார் நாங்கள் உங்களுக்கு இது தர்றோம், நாங்கள் உங்களுக்கு இது தர்றோம், லோனு தர்றோம், பிஸ்னஸ் லோனு தர்றோம், இவ்வளோ தான் பர்சன்டேஜ், எல்லாமே முதல்ல தேனை தடுவாங்க. அப்புறம்தான் மருந்தை கொடுப்பாங்க. அதில் ரொம்ப கவனம். நான் வந்து பார்த்து நிறைய பேர் தமிழர்கள் தோல்வி அடைஞ்ச காரணம் 2 படி ஏறினது தான். நிதானம் தேவை. துபாயில் அடக்கி நிதானமாக, ஓவர் ஹெட் இல்லை, ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணும். அன்னெசரியாக இந்த சுற்றுறது, அன்னெசரியான ட்ரிப் எடுக்கிறது, அன்னெசரியான கமிட்மெண்ட் பண்ணுறது, இதில் கவனம் செலுத்தினாவே கடவுள் புண்ணியத்தில் அவங்க வெற்றியாளர். இது என்னுடைய அனுபவம். இவ்வளோதான் நான் சொல்லலாம். இதிலெல்லாம் அவங்க கவனம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள் ஆவாங்க. ஏன்னா துபாய் வந்து அப்படிப்பட்ட நாடு. அங்கே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலியமாக நீங்கள் நிறைய சுற்று வட்டார அரபு நாடுகளை கவர் பண்ணலாம். அது உங்கள் திறமை, நிதானம் இருந்தால் நீங்கள் வெற்றியாளர்.